வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கட்டுத்தரைக்கு போனதையும் நம்ம மாடு 2 மாடுமே மயில மாடு ஹீட்டில் இருந்தது. ஒரு மயில மாட்டை வந்து நம்ம ராஜா மாம்ஸ் அவரோட மயிலக்காலைக்கு சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒசூர் லைனேஜ் காலை. சரி, எல்லாத்தையும் வந்து நம்ம காலையிலேயே சேர்த்தக்கூடாது, இன்ப்ரீட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ராஜா மாம்ஸ் காலை கொண்டு வந்திருந்தோம். இந்த காலை பார்த்திங்கன்னா ஒரு 4 பல். இன்றைக்கி வந்து கண்ணாபுரம் தேருக்கு கிளம்ப போகுது. அதனால் கிளம்புறதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு காலையில் ஏற்றிட்டு வந்தாச்சு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காராம்பஸ் காலையிலேயே சேர்த்திடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். 2 மாடுமே ஒட்டுக்கா ஹீட்டுக்கு வந்தனால ஒன்று வந்து காராம்பஸ் காலைக்கும், இன்னொன்று வந்து இந்த மயில காலைக்கும் சேர்த்தியாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் கொம்பு, அந்த ஆரம்பத்துலேருந்து நம்ம வச்சுருக்கிறோம் அந்த மயில மாடு. காலை சேர்த்திட்டு நம்ம கட்டுத்தரைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கண்ணபுரம் தேருக்கு நம்ம கிளம்பணும். அதுக்கு வந்து காலையெல்லாம் கழுவி கொஞ்சம் ரெடி பண்ணி தான் அனுப்பணும். போகிறதுக்குள்ளேயே இங்கேயே வயிற்றையெல்லாம் நப்பி தான் கொண்டு போகணும். நம்ம எது கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மயிலக்காலையும் இன்னொரு சின்ன மயிலக்காலை ஒன்று இருக்கும், கண்ணுக்குட்டி காட்டிலேருந்து கொண்டு வந்தது. இது 2ம் தான் வந்து நம்ம தேருக்கு கொண்டு போகிறோம். போய் காலை எழுப்பி விட்டேன். சாணியெல்லாம் போட்டுன்ட்டு நல்லா கழுவி விட்டு தீனி போட்டு தண்ணியெல்லாம் வச்சு வயிற்ற நப்பி தான் அனுப்பணும். வழக்கம் போல் நான் போனோம்னாவே புஸ்ஸு புஸ்ஸுன்ட்டு சீறிட்டு நின்றுச்சு. இந்த மயில மாடும் பார்த்திங்கன்னா ஹீட்டில் தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம காராம்பஸ் காலைக்கு சேர்த்தியாச்சு. அதாவது பெரிய காராம்பஸ் காலைக்கு சேர்த்திருக்குது. 2 மாடும் ஒரே நாளில் காலை போட்டாச்சு. இந்த மாடு தான் ராஜா மாம்ஸோட ஒசூர் லைனேஜ் காலைக்கு சேர்த்துனது. வண்டி ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. சரி, தேருக்கு கொண்டு போங்காட்டி மயிலக்காலையிலேயே சேர்த்தி விட்றலாம் அப்படின்ட்டு இந்த மாடு மயிலக்காலையிலேயே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் வண்டி வந்துருச்சு. வண்டி வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு காலை, அதாவது பூச்சிக்காலை கன்று, அது இல்லாமல் ஒரு மயிலக்கன்று ஏற்றிட்டு வந்திருந்து நம்ம ஆஃபீஸரோடது, நம்ம நண்பரோடது. நம்மளது பார்த்திங்கன்னா மயிலக்காலையும் சின்ன மயிலக்காலையும் தேருக்கு போகுது. தேர் எப்போ இருந்து நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 24/4/2026 30/4/2026 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கூட இருக்கும். ஆனால் கலைய ஆரம்பிச்சிடும். நல்ல கூட்டம் அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதியெல்லாம் கூட்டம் நல்லா இருக்கும், நல்லா வியாபாரம் ஆகும். நம்ம காளைகள்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்ம ராஜா மாம்ஸ் ஒரு கட்டுத்தரையில் இறக்கியாச்சு. இறக்கிட்டு எல்லாமே ஒட்டுக்கா போய்க்கலான்ட்டு ஈச்சர் வண்டியில் ஏற்றிட்டுருக்குறோம். இதில் வந்து பூச்சிக்காலையே பார்த்திங்கன்னா 3 பூச்சிக்காலை இருக்குது பெருசு. அது இல்லாமல் சின்ன பூச்சிக்காலை 2 இருக்குது, அதாவது பல் போடாதது அந்த மாதிரி. அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம ராஜா மாம்ஸோட பெரிய ஒரு மயிலக்காலை, இது பார்த்திங்கன்னா பழையகோட்டை வர்க்கம். இந்த காலை கொஞ்சம் இளைச்சிருக்குது, குரங்காட்டில் விட்டு மேவெல்லாம் குறைஞ்சனால. இனிமேல் பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு வந்து ஜைஜாண்டிக்காக ஆயிரும். நல்ல சூப்பரான லைனேஜ் காலை, கொஞ்சம் இளப்பாக இருக்குது, அவ்வளோதான். இது அவரோட மயில மாடு, எப்பவும் வச்சுருக்கிற மாடு தான் இது. அதுக்கப்புறம் வண்டிக்கு பூஜை போட்டு விட்டு எலுமிச்சை மலம்லாம் வச்சு வண்டி எடுத்துட்டோம். எல்லாத்தையும் ஒரே வண்டியில் ஏற்றியாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 12 உருப்படி இருக்குது வண்டியில். நம்மளுது, ராஜா மாம்ஸுது, நம்ம ஆஃபீஸருது, அருணுது, எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது. எல்லாத்தையும் சைடாக நிறுத்தினால ஒரே வண்டியில் இடம் பற்றிடுச்சு. எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று அரச்சலூர் நத்தக்கடையூர் வழியாக வெள்ளக்கோயில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது நேராக ஓலப்பாளையமே போயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து முத்தூர், வெள்ளக்கோயில், அதுக்கப்புறம் ஓலப்பாளையம், அந்த மாதிரி 2 ரூட் இருக்குது. நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நத்தக்கடையூர் வழியாக போயிட்டுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டு, சிங்கிள் ரோடாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம், சீக்கிரமாகவும் போய் சேரலாம். அதனால் நாங்கள் இந்த ரூட்டில் போகிறோம். ஒரு வழியாக வந்து ஓலப்பாளையம் வந்தாச்சு, கண்ணபுரம் தேர்த்திடலுக்கு.
நம்ம கட்டுத்தரை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் கடைசியில் நம்மளது தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியும். இந்த லெஃப்ட் சைடு நம்ம போகணும். அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் தான் நம்ம போகணும். அந்த பேக்கரியோட பேர் கந்தன் பேக்கரின்னு இருக்கும். அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதே நம்ம கட்டுத்தரை தான். இங்கே வந்து நம்ம பல்லடம் அருண் அவரோட கட்டுத்தரை, நம்ம ராஜா மாம்சு நம்மளது எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல தான் போட்டிருக்கிறோம். ஏகப்பட்ட காலக்கன்று கிடாரிக்கன்று எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா வந்து வண்டியிலிருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு மயிலக்கன்று போயிடுச்சு. அடுத்தது அருணோட காராம்பசு காளை. முதல்ல போனது ஒரு மயிலக்கன்று தான், காலக்கன்று. இது வந்து காராம்பசு கிடாரிக்கன்று. இது ஒரு 3 மாதம் சினையாக இருக்குது. சினை உறுதி, டாக்டர் வச்சு செக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸரோடது ஒரு காலக்கன்று. அடுத்து நம்ம கட்டுத்தரையிலிருந்து கொண்டு வந்த மயிலக்கன்று. ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாச்சு. இறக்கும்போது எல்லாம் கிடுகிடுன்னு இறக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு, நல்ல வெயில். இது நம்ம ஆஃபீஸரோட காராம்பஸ் காலக்கன்று. இது நம்ம ராஜா மாம்சனோட மயிலக்கன்று காலக்கன்று. நம்ம அருண் மாம்ஸ் அவங்க பையன் வந்து பிடிச்சிட்டு போனான். ரொம்ப அமைதியான கன்று, எந்த குறும்பும் கிடையாது, அமைதியாக போகுது பாருங்கள், சின்ன பசங்க பிடிச்சா கூட. அடுத்தது வர்றது நம்ம ராஜா மாம்சனோடது தான் மயிலக்காலை. இன்னும் பல் போடாத பூச்சிக்காலை. இது நம்ம ராஜா மாம்சது தான். இந்த காளைக்கு தான் நம்ம மயில மாடு சேர்த்திருக்கிறோம். ஒசூர் லைனேஜ். இது நம்ம மயிலக்காலை. எல்லாத்தையும் ஒரே வண்டியில் ஏற்றிட்டு வந்தனால ரொம்ப சௌரியமாக போச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜா மாம்சனோடது தான். ரெண்டும் ஜோடி எருது. ரேக்லா வண்டியிலலாம் ஓட்டிகிட்டு இருந்தார். இதுவும் விற்பனைக்காக நம்ம கண்ணாபுரம் தேர் திடலில் தான் இருக்குது. ஒரு வழியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கியாச்சு. காலையில் நேரமாக நம்ம வண்டியில் ஏற்றியும் மத்தியானம் ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கட்டுத்தரை போட்டிருக்கிற இடத்துல இறக்கி கட்டியாச்சு. கூட்டம்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் விலை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். ஓரளவுக்கு வந்து மாடுகள்லாம் ஒரு 70% வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 30% வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் ஃபுல்லாகவே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் வராது. ஏதாவது ஒரு சிலது தான் அப்படி வரும். முக்கால்வாசி இப்போவே வந்துருச்சு. நல்ல நல்ல பொருள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே விலை முடிஞ்சிடும். அதாவது ஒரு சிலர் விலை ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை முடியாது. அது வந்து கடைசி ஆனாலும் இருக்கும். ஆரம்பத்திலே வந்து நம்ம பொறுக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜோடி சேர்த்தணும்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து வாங்கிடுவாங்க. இது வந்து நம்ம கட்டுத்தரைக்கு கடைசியில் போட்டிருக்கிறாங்க. இங்கே தான் வந்து மாடுகள் நிறைய இருந்தது. சினை மாடு, கன்று மாடு, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. இந்த மாடு வந்து நம்ம ராஜா வம்சவர் வந்து விலை கேட்டுட்டு இருந்தார். ஒரு வழியாக பேசி விலையை முடிச்சாச்சு. அதை வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட வேண்டியது தான். இப்போயே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துக்கு தான் வந்து இன்னும் வராமல் வெறும் பந்தல் போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் முழுசாகவே எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கல. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்க முடியல.
ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். ஒரு பாதி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு பாதி பார்க்க வேண்டியது இருக்குது. அது நான் மறுபடியும் வந்தேன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 4-5 நாளுக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். டெய்லியும் காலையில் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும். யாராவது நல்ல நல்ல மாடுகள், காளைக, கன்றுக்குட்டியெல்லாம் வாங்கணுன்னா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வந்திருக்குது. இந்த மாடு விலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஷோ குவாலிட்டியான மாடு, சூப்பராக இருந்துச்சு அந்த மயில மாடு. இது பார்த்திங்கன்னா ஜோடி காளை, ரெண்டுமே காயடிச்சு காது வாட்டி நீட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த கிழக்கு பக்கமாக இருக்கிற காட்டுக்குள்ளே கன்றுக்குட்டிகள் மட்டும் சுமார் ஒரு 100 கன்றுக்குட்டியாவது இருக்கும். எல்லாம் பொடி கன்றுங்க, காளைக்கன்று, கிடாரி கன்று, அந்த மாதிரி நிறையா வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கைத்து கடைக்கு வந்துட்டோம். ரோப் கயிறு மாட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் 2 நாள் கழித்து வந்தோம்னால கச்சன்னு கூட்டமாக இருக்கும். நம்ம பொறுமையாக நின்று வாங்க முடியாது. அதனால் இப்போயே வாங்கலான்ட்டு வந்துட்டோம். இவர் தான் நம்ம வணக்கம் நண்பர்களே ஆஃபீஸரு. நாங்கள் எல்லாம் தான் ஒன்றா போய் வாங்கினோம் கயிறு. எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை விஸ்வநாதன் அந்த அண்ணா அவர் கடையில் தான் வாங்கியிருக்கிறோம். ரெகுலராக நம்ம அவர்கிட்ட தான் வாங்குவோம். அவ்வளோதான் நம்மள இந்த வீடியோ. நன்றி.